एक गरीब आदमी ஒரு ஏழ்மையான ஒரு ஏழையான புவர் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். ரெஹ்தாத்தா வாழ்ந்து வந்தான். பாஸ்ட் டென்ஸ். வஹ் லக்டி காட்டுக்கர் அப்னா ஜீவன் சலா ரஹாத்தா. அவன் வந்து லக்டி அப்படின்னா மரத்தை வெட்டி இந்த மாதிரி மரங்களை வெட்டி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவன். அப்னா ஜீவன் தன்னுடைய வாழ்க்கையை சலா ரஹாத்தா நடத்தி வந்தான். एक दिन जब एक लकड़ी काट रहा था तब दो महिलाएं आई. एक दिन ஒரு நாள் வந்து ஜப் வஹ் லக்கடி காட்டு ரஹாத்தா ஒரு நாள் வந்து எப்போ வந்து அவன் லக்கடி அப்படின்னா மரத்தை வந்து காட்டு ரஹாத்தா வெட்டி கொண்டு இருந்தான். தப்பு அப்போது தோ மகிழாயே இரண்டு பெண்கள் ஆயி வந்தனர். ஸோ இந்த மாதிரி இரண்டு தேவி இவங்க தான் வந்து பூதேவி மற்றும் லக்ஷ்மி தேவி. ஸோ அவங்க வந்து வராங்க. தோனோ ஆப்பஸ்மே குச் போல்தே ஹுயே ஆயி. அதாவது ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஆப்பஸ்மே குச் போல்தே ஹுயே ஏதோ பேசிக்கிட்டு வராங்க. ஆத்மி கே பாஸ் ஆக்கர் அந்த மனிதனிடத்தில் வந்ததுக்கப்புறம் பாஸ் அப்படின்னா அருகில் வந்ததும் ஏக் மகிழானே கஹா ஒரு பெண்மணி வந்து சொல்கிறாங்க. கஹா என்னன்னா மே ஜேஷ்டா தேவி ஹூ நான் வந்து ஜேஷ்டா தேவினா மூத்த கடவு அதாவது மூதேவி பூதேவி ஸ்ரீதேவி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் மூதேவி அந்த கடவுள். அவர் யஹ் மேரி பெஹன் லக்ஷ்மி தேவி ஹை இவ என்னுடைய பெஹன் சகோதரி. இவ வந்து என்னுடைய பெஹன் சகோதரி லக்ஷ்மி தேவி ஆவாள். மே கஹ்தி ஹூ கி மே ஹி இஸ்ஸே அதிக் சுந்தர் ஹூம். மே கஹ்தி ஹூ இப்போ வந்து ஜேஷ்டா தேவி வந்து சொல்கிறாங்க நான் வந்து இவகிட்ட சொன்னேன் கி என்னன்னா மே ஹி இஸ்ஸே அதிக் சுந்தர் நான் தான் இவளை விட இவளை விட அதிக் சுந்தர் மிகவும் அழகானவளாக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னு யார் சொல்கிறா? ஜேஷ்டா தேவி வந்து லக்ஷ்மி தேவி கிட்ட சொல்கிறாங்க. லேக்கின் ஆனால் இஸ்கா கெஹனா ஹை கி யஹி சுந்தர் ஹை. ஆனால் இவ சொல்கிறா யஹி சுந்தர் ஹை இவ தான் அழகுன்னு இவ சொல்கிறா. நான் அழகுன்னு நான் இவகிட்ட சொன்னேன். லக்ஷ்மி தேவி அவள் வந்து என்ன சொல்கிறா? இல்லை நான் தான் அழகு அப்படின்னு சொல்கிறா. आपको हमारे झगड़े का फैसला करना होगा. आपको நீங்கள் ஹமாரே ஜகடே எங்களுடைய இந்த சண்டைக்கு நாங்கள் இந்த மாதிரி இப்படி சொல்கிறோம் இல்லையா நான் தான் அழகு அவள் தான் அழகு அப்படின்னு. ஸோ அதுக்கான ஃபைஸ்லா கர்னா ஹோகா அதற்கான ஒரு தீர்வை ஒரு சொல்யூஷனை வந்து சொல்லு ஒரு தீர்ப்பை சொல்லு. तुरंत लक्ष्मी देवी ने कहा अब बताइए हमें से कौन अधिक सुंदर है. ஸோ துரந்த் உடனே வந்து லக்ஷ்மி தேவி சொல்கிறாங்க. இத்தனை நேரம் ஜேஷ்டா தேவி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ லக்ஷ்மி தேவி சொல்கிறாங்க அப் பத்தாயே இப்போ சொல்லுங்க. ஹம்மே சே கோன் அதிக் சுந்தர் எங்கள் ரெண்டு பேரில் கோன் யார் அதிக் சுந்தர் ஹே ரொம்ப அழகாக இருக்காங்க கம்பேர் பண்ணி சொல்லுங்கள் ரெண்டு பேரில் யார் அழகு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆத்மீனே குச்சு சோச்சுக்கர் கஹா. ஸோ அந்த மனிதன் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு சோச்சுக்கர் அப்படின்னா யோசித்து விட்டு கஹா சொல்கிறான். ஆப் தோனோ தோடி தூர் சல்கர் வாபஸ் ஆயே. ஆப் தோனோ நீங்கள் ரெண்டு பேரும் தோடி தூர் அப்படின்னா கொஞ்சம் தூரம் சல்கர் வாபஸ் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு திரும்பி வாங்க வாபஸ் ஆயே. மே அப்படின்னா நிர்ணய சுனாத்தாகும் நான் என்னுடைய முடிவு என்ன அப்படின்றத சுனாத்தாகும் சொல்கிறேன். தோனோ மகிழாவோன்னே ஐசா ஹி கியா. ஸோ ரெண்டு அதாவது ஜேஷ்டா தேவி மற்றும் லக்ஷ்மி தேவி ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பெண்மணிகளும் ஐசா ஹி கியா அந்த மாதிரியே செஞ்சாங்க. ஆத்மீனே கஹா ஆப் தோனோ ஹி சுந்தர் ஹை. ஸோ இப்போ அந்த மனிதன் சொல்கிறான் என்னன்னா ஆப் தோனோ நீங்கள் ரெண்டு பேருமே அழகுதான். தோனோ ஹி ரெண்டு பேருமே அழகுதான் அப்படின்னு சொல்லலாம். ஜேஷ்டா தேவி ஜாத்தே சமய அதிக் சுந்தர் ஹை. ஸோ ஜேஷ்டா தேவி வந்து போகும்போது ரெண்டு பேரையும் நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு திரும்பி வாங்க நான் யார் அழகாக இருக்கேங்கன்னு சொல்கிறேன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இப்போ என்ன சொல்கிறா ஜேஷ்டா தேவி வந்து போகும்போது அவங்க அழகாக இருக்காங்க. அவர் லக்ஷ்மி தேவி ஆத்தே சமய அதிக் சுந்தர் ஹே இந்த லக்ஷ்மி தேவி வந்து திரும்பி வரும்போது ரொம்ப அழகாக இருக்காங்க. யஹ் சுன்கர் தோனோ மகிழாயே குஷ் ஹுயி. இதை கேட்டவுடனே இதை கேட்டவுடன் தோனோ மகிழாயே ரெண்டு பெண்மணிகளும் குஷ் ஹுயி ரொம்பவும் சந்தோஷமாயிட்டாங்க. ஏன்னா வந்து
நீதான் அழகு, நீதான் அழகுன்னு அப்படின்னு யாரையும் வந்து பிரிச்சு அவங்க மனச கஷ்டப்படுத்தாம, 2 பேருமே அழகு தான். நீங்க வந்து போகும்போது அழகு, அவங்க வந்து வரும்போது அழகு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ, அதனால 2 பேரும் சந்தோஷமாயிட்டாங்க. अब दोनों ने आदमी से अपने लिए कुछ वर माँगने को कहा. ஸோ, अब दोनों ஸோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த 2 பேரும் 2 ஜேஷ்டா தேவி மற்றும் லக்ஷ்மி தேவி. ஆத்மி சே அந்த மனிதனிடம் அப்னே லியே உங்களுக்காக குச் வர் மாங்க்னே கோ கஹா. உனக்கு ஏதாவது வரம் வேணும்னா கேளு. மாங்க்னே கோ கஹா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏதாவது வரம் வேணும்னா கேளு. आदमी ने वर मांगा जब तक मैं और मेरे वंश के लोग इस दुनिया में रहेंगे तब तक लक्ष्मी देवी का कृपा कटाक्ष सदा मुझ पर और मेरे वंश पर होना चाहिए. आदमी ने वर मांगा. ஸோ இப்போ ஆத்மி வந்து வேணுன்ற வரத்தை கேட்குறான். ஜப்பு தக்கு மே அவுர் மேரே வம்ஷ். எப்பொழுது வரை ஜப்பு தக்கு எப்போ வரைக்கும் மே அவுர் மேரே வம்ஷ் நான் மற்றும் என்னுடைய வம்சம், அதாவது தனிப்பட்ட முறையில் இது வேணும் அந்த பொருள் வேணும் அப்படின்றத கேட்காம எனக்கு மற்றும் என்னுடைய வம்சமும் எப்போ வரைக்கும் இருக்கோ என்னுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய, அதாவது என்னுடைய பரம்பரையில் வரக்கூடிய என்னுடைய மக்கள் எல்லோருக்குமாகவும் எனக்காகவும் இஸ் துனியாமே ரஹேங்கே நாங்கள் இந்த எப்போ வரைக்கும் எங்களுடைய அந்த வம்சம் வந்து இருக்கிறதோ தப்பு தக்கு அதுவரையில் லக்ஷ்மி தேவிக்கா கிருபா கட்டாட்ச லக்ஷ்மி தேவியினுடைய அந்த கிருபா கட்டாட்ச அவங்களுடைய அந்த பூரண அருள் வந்து சதா முஜுப்பர் அவர் மேரே வம்சிப்பர். சதா அப்படின்னா எப்பொழுதுமே என் மேலையும் என்னுடைய வம்சத்தின் மேலையும் ஹோனா சாகியே இருக்க வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா கேட்குறான் அப்படின்னா அந்த மனிதன், அதாவது நான் வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் சரி, என்னுடைய பிற்கால வருங்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினரோட என்னுடைய பையன் பேரன் அதுக்கப்புறம் வரவங்க அந்த மாதிரி எப்போ வரைக்கும் இருக்கோமோ அது வரைக்கும் நாங்கள் வாழும் வரைக்கும் எங்களுக்கான அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து லக்ஷ்மி தேவி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அடுத்து लक्ष्मी ने कहा ऐसा ही होगा लेकिन आपको आपके वंश के लोग उस धन का सदुपयोग करना चाहिए. ஸோ லக்ஷ்மி தேவி வந்து சொல்கிறாங்க ஐசா ஹி ஹோகா அப்படியே ஆகட்டும். நம்ம கடவுள்கிட்ட ஏதாவது வரம் கேட்டால் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, நம்ம படத்துல எல்லாம் கூட பார்த்துப்போம். ஏதாவது வரம் கேட்டால் அப்படியே ஆகட்டும் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லக்ஷ்மி தேவி சொல்கிறாங்க. லேக்கின் ஆனால் ஆப்கோ ஆப்கே வம்ஷிகே லோக் நீங்கள் மற்றும் உங்களுடைய வம்சத்தில் வரக்கூடிய மக்கள் உஸ் தன் கா சதுபயோக் அந்த தன் அந்த பணத்தை கொண்டு அந்த செல்வத்தை கொண்டு, ஏன்னா லக்ஷ்மி தேவியினுடைய அருள் எப்பொழுதுமே இருக்கணும்னு வேண்டுறாங்க. ஸோ அந்த செல்வத்தை வந்து சதுபயோக் அப்படின்னா ரொம்ப பயனுள்ள வகையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயத்தில் செலவு பண்ணுங்க அப்படின்றாங்க. அதாவது என்னன்னா இல்லாதவங்களுக்கு உதவுறது, ஏதாவது நல்காரியங்களில் ஈடுபடுவது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தான் தர்ம கர்னா சாகிய அதுதான் தானம் தர்மம் செய்ய வேண்டும். ஆத்மீனே ஐசாஹி கியா அந்த மனிதனும் அதே போலவே செய்தான். உன்கே வம்ஷிகே லோக் பி பகுத் தனி அவுர் தானி ஹை அவருடைய வம்சத்தில் வந்த மக்களும் லோகுபி அவர்களும் பகுத் தனி மிகவும் செல்வந்தர்களாகவும் மற்றும் தானி தானம் செய்பவர்களாகவும் இருந்தனர். இப்போ உங்களுக்கு இதனுடைய சாராंश முழுவதுமாக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதனுடைய निम्नलिखित प्रश्नों का उत्तर लिखिए பார்க்கலாம். சத்துர் ஆத்மி சே ஜேஷ்டா தேவினே கியா கஹா. சத்துர் ஆத்மி அந்த இன்டெலிஜென்ட்டான அந்த மனிதனிடம் ஜேஷ்டா தேவி என்ன சொன்னாங்க? ஜேஷ்டா தேவினே சத்துர் ஆத்மி சே கஹா மே ஜேஷ்டா தேவி ஹூம். ஜேஷ்டா தேவி அந்த இன்டெலிஜென்ட்டான அந்த மனிதன்கிட்ட நான் ஜேஷ்டா தேவி और यह मेरी बहन லக்ஷ்மி தேவி ஹை மற்றும் இவள் வந்து என்னுடைய சகோதரி லக்ஷ்மி தேவி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா. அவங்க யார்? கூட இருக்கிற அவங்களுடைய சகோதரி அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம இதை சாராंशலே பார்த்தோம். ஓகே. मैं कहती हूँ कि मैं ही इससे अधिक सुंदर हूँ. நான் சொல்கிறேன் நான் தான் இவளை விட மே ஹி இஸ்ஸே நான் தான் இஸ்ஸே இவளை விட அதிகமாக அழகாக இருக்கிறேன். லேக்கின் ஆனால் இஸ்கா கஹனா ஹை கி இவள் கூறுகிறாள் வஹி சுந்தர்ஹை அவதான் வந்து அழகா இருக்கேன்னு அவ சொல்கிறான், நான் தான் அழகா இருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஆப்கோ ஹமாரே ஜகடே கா ஃபைஸ்லா கர்னா ஹோகா. ஸோ நீங்கள் எங்களுடைய இந்த பிரச்சனைக்காக நான் வந்து இப்போ இருக்கக்கூடிய நான் சொன்ன இந்த விஷயத்துக்கான ஒரு சொல்யூஷன் அதற்கான ஒரு தீர்வை வந்து சொல்லுங்க அப்படின்னு அந்த ஜேஷ்டா தேவி வந்து சத்துராத்மிகிட்ட கேட்டாங்க. சத்துராத்மி சே லக்ஷ்மி தேவினே கியா கஹா. சத்துராத்மி வந்து
ட்ட வந்து லக்ஷ்மி தேவி கியா கஹா? லக்ஷ்மி தேவி என்ன சொன்னா?